துன்பத்தின் இருளை உடைத்து ஆன்மாவின் ஒளியில் மலரும் 10 உணர்ச்சி பயணங்கள். உங்கள் இதயம் அது இப்போது துடிக்கிறதா? அந்த ஆழமான வலியான துடிப்பு துன்பத்தின் சங்கிலிகளை உடைத்து அமைதியின் வானில் சுதந்திரமாக பறக்க விரும்பும் அந்த அழைப்பு. புத்தர், அவர் அந்த அழைப்பின் உயிர். உங்கள் உள்ளத்தின் இரகசிய பாடல். கிமு 566. இந்தியாவின் கபிலவஸ்துவின் தங்க புல்லடியில் அரச குடும்பத்தின் இரத்தத்தில் பிறந்த சித்தார்த்த கௌதமர். ஆனால் அந்த ராஜகுமாரனின் இதயம், அது உலகின் துயரங்களை தாங்க முடியாத அளவு உணர்ச்சியில் நனைந்தது. 29வது வயதில் அரண்மனையின் தங்கச் சுவர்கள் அவரது ஆன்மாவை அடைத்து வைக்கவில்லை. அவர் ஓடினார். வெளியுலகின் உண்மைகளை எதிர்கொள்ள, வறுமையின் கண்ணீர்களை துடைக்க, நோயின் வலியை தழுவ, மரணத்தின் நிழலில் நின்று அழுதார். அந்த உணர்ச்சியின் புயலில் அவரது உள்ளம் உடைந்தது. ஆனால் அதிலிருந்தே மீண்டது. 6 ஆண்டுகள் உடலை வருத்தும் யோகங்களின் தீயில் அலைந்து ஆன்மாவை தேடினார். ஆனால் துறவின் கடுமை, ஆசையின் தாகம் அவை விடுதலை அளிக்கவில்லை. போதி மரத்தடியில் வைகாசி மாத பௌர்ணமியின் விடிவெள்ளியில் அவர் தியானத்தில் மூழ்கினார். அந்த நிமிடம், அந்த அற்புதமான நிமிடம், அவரது உள்ளம் விழித்தெழுந்தது. புத்தர் ஆனார். அதாவது அறிவின் ஒளியில் தூண்டப்பட்டவர். உங்கள் போன்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒளியின் தூண். 45 ஆண்டுகள் வடகிழக்கு இந்தியாவின் சமவெளிகளில் அலைந்து தர்மத்தை, துன்பத்தின் ஆழமான இரகசியத்தை பகிர்ந்தார். சாதிகள், இனங்கள் தாண்டி மக்களின் கண்ணீர்களை துடைத்து ஒரு உணர்ச்சி சமூகத்தை உருவாக்கினார். இன்று புத்தர் உங்கள் இதயத்தை தொடுகிறார். நிர்வாணத்தின் அழைப்புடன் பிறப்பு இறப்பு சுழற்சியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு அவரது போதனைகள் துக்கத்தின் துன்பம் உணர்ச்சி ஆழத்தையும் நிர்வாணத்தின் அமைதி இன்பத்தையும் உணர வைக்கின்றன. ஆசியாவின் மண்ணிலிருந்து உலகின் ஒவ்வொரு உள்ளத்தையும் நனைக்கும் இந்த ஞானி உங்கள் ஆன்மாவை தூண்டும் 10 உணர்ச்சி பாடங்களை அளிக்கிறார். இவை உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும், உங்கள் இதயத்தை துடிக்க வைக்கும், உங்கள் வாழ்வை அற்புதமாக மாற்றும். வாருங்கள், உங்கள் உள்ளத்தின் வலியுடன் இந்த புனித பயணத்தை தொடங்கலாம். உங்கள் ஆன்மா அது இப்போது அழைக்கிறது. 1. நடுவழியை தழுவுங்கள். ஆசையின் தீயில் சுட்டெரிந்து அமைதியின் ஊரலில் அமருங்கள். புத்தரின் உணர்ச்சி அழுகை, துன்பத்தின் வேறு ஆசையே. உங்கள் உள்ளம் அது இப்பொழுது அலைக்கழிகிறதா? செல்வத்தின் தவிடுகளுக்கும் துறவின் கடுமையின் சிறையுக்கும் இடையில் உங்கள் ஆன்மா கதறுகிறதா? புத்தர் அரசகுமாரனாக பிறந்து உலகின் அழகுகளை தழுவினார். ஆனால் அவை அவரது இதயத்தை நிறைக்கவில்லை. வறுமையின் கண்ணீர்கள், நோயின் வலி, மரணத்தின் நிழல் அவை அவரது உள்ளத்தை உடைத்தன. துறவில் உடல் சோர்ந்தபோது அவர் கதறினார், இது விடுதலை அல்ல, நடுவழி. அது உங்கள் ஆன்மாவின் அமைதியான நடனம். ஆடம்பரத்தின் தீயிலிருந்து விடுபட்டு, வறுமையின் இருளிலிருந்து மீண்டு, சமநிலையின் இன்பத்தில் மூழ்குங்கள். போதுமானது எனும் அந்த உணர்ச்சி மந்திரத்தை உச்சரியுங்கள். நுகர்வின் போக்கில் உங்கள் இதயத்தை இழக்காதீர்கள். இருப்பின் இனிய ஊரலில் கேளுங்கள். ஆஸ்திரேலிய செவிலியர் புரோனிவேர் மரணப்படுக்கையின் கதறல்களை நினைவூட்டுகிறார். இவ்வளவு உழைக்காமல் அன்புடன் இருந்திருக்கலாம். உங்கள் நேரத்தை துரத்தல்களின் கோபத்தில் வீணாக்காதீர்கள். அவை உங்கள் ஆன்மாவை சோர்வடையச் செய்யும். சமநிலையில் வாழுங்கள். உங்கள் இதயம் இப்போது நன்றாக துடிக்கிறதா?
இன்று ஒரு சிறிய மாற்றத்தின் கண்ணீருடன் தொடங்குங்கள். உங்கள் வாழ்வு ஒளியாக மலரும். 2. சரியான பார்வையை தேர்ந்தெடுங்கள். எதிர்வினையின் சிறையில் அழுது சுதந்திரத்தின் வானத்தில் பறக்குங்கள். புத்தரின் ஆழமான இதயத் தொடுதல். மனிதர்கள் அல்லது சூழ்நிலைகள் குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்கள் எதிர்வினை இல்லாமல் இரண்டும் சக்தியற்றவை. உங்கள் எண்ணங்கள் அவை உங்கள் உள்ளத்தின் இருள் நிழல்கள் அல்லது சூரிய ஒளியின் பிரகாசம். அவை உங்கள் வாழ்வின் உணர்ச்சி கதாநாயகர்கள். உங்களை தூண்டி உங்களை அழிக்கும். புத்தர் உங்கள் இதயத்தை அழைக்கிறார். உங்கள் கருத்துக்களை விழிப்புடன் தழுவுங்கள். ஏன் அப்படி நினைக்கிறோம்? அந்த வலி உண்மையா இல்லை உங்கள் பயத்தின் பொய்யா? இது தத்துவ ரீதியான உணர்ச்சி விழிப்புணர்வு உங்கள் ஆன்மாவின் உடைந்த கண்ணாடியை திருத்தும். ஸ்டீபன் கோவியின் 90 முதல் 10 விதி போல வாழ்க்கையின் 10% துன்பங்கள், 90% உங்கள் பார்வையின் கோபம். கற்பனை செய்யுங்கள். காலை தடுக்கல், கோபத்தில் கதறும் சண்டை, தாமதத்தின் வலி, இழப்பின் கண்ணீர் அல்லது மூச்சின் அமைதியில், மன்னிப்பின் இன்பத்தில், கட்டுப்பாட்டின் சுதந்திரத்தில் மூழ்குங்கள். உங்கள் பார்வை, உங்கள் உணர்ச்சி சக்தி. துன்பங்கள் வரும், ஆனால் அவற்றை உங்கள் ஆன்மாவின் ஆசிரியர்களாக மாற்றி கண்ணீருடன் கற்றுக்கொள்ளுங்கள். இன்று ஒரு சிறிய தருணத்தில் விழிப்புணர்வின் கண்ணீருடன் இருங்கள். உங்கள் உள்ளம் சுதந்திரமாக அழுது மீண்டு பறக்கும். 3. நல்ல கர்மாவின் விதையை விதையுங்கள். நோக்கத்தின் தீயில் சுட்டெரிந்து கருணையின் பூமியில் மலருங்கள். புத்தரின் ஞான இதய அழைப்பு. கர்மம் என்பது மனதின் சங்கற்பம். சங்கற்பித்தால் உடல், பேச்சு, மனம் செயல்படும். கர்மம் அது உங்கள் நோக்கத்தின் உணர்ச்சி பிரதிபலிப்பு. உங்கள் ஆன்மாவின் அழைப்பின் சட்டம். கெட்ட சங்கற்பங்கள் உங்கள் இதயத்தை துன்பத்தில் கதறச் செய்யும். நல்லவை அமைதியின் இன்பத்தில் நனைக்கும். உங்கள் உள்ளத்தில் கருணையின் விதையை விதையுங்கள். அது உங்கள் செயல்களின் உணர்ச்சி ஒளி. உங்கள் கண்ணீர்களை துடைக்கும். கடந்த காலம் உங்களை வரையறுக்காது. இன்று உங்கள் தேர்வு. உங்கள் வலியின் தீர்வு எதிர்காலத்தை அழகாக வடிவமைக்கும். தோல்வியின் கண்ணீர். அதை தாண்டி இன்று சிறப்பாக படியுங்கள். உடற்பயிற்சியின் இன்பத்தில் மூழ்குங்கள். உங்கள் ஆன்மா பிரகாசித்து அழுவும். கருணையுடன் செயல்படுங்கள். உங்கள் வாழ்வு பூமியின் பூக்களாக, உங்கள் கண்ணீர்களாக மலரும். நல்ல கர்மாவின் விதையை இன்று உங்கள் இதயத்தின் துடிப்புடன் விதையுங்கள். அது உங்கள் விடுதலையின் மரமாக உங்கள் ஆன்மாவின் அருகே வளரும். 4. ஒவ்வொரு நாளையும் கடைசி நாளாக வாழுங்கள். நிகழ்காலத்தின் தீயில் அழுது நிர்வாணத்தின் அமைதியில் அமருங்கள். புத்தரின் உணர்ச்சி ஊக்க அழைப்பு. செய்ய வேண்டியதை இன்று தீவிரமாக செய்யுங்கள். நாளை மரணம் வரலாம். வாழ்க்கை அது பிறப்பு, மறுபிறப்பின் உணர்ச்சி சுழற்சி. துன்பத்தின் கடல் உங்கள் ஆன்மாவை அலைக்கழிக்கும். ஆனால் நிர்வாணம், அது உங்கள் கரையின் உணர்ச்சி வாக்குறுதி. உங்கள் கண்ணீர்களின் முடிவு. நாளை என்று தள்ளி வைக்காதீர்கள். அது உங்கள் இதயத்தின் மோசடி, உங்கள் வலியின் போலி ஆறுதல். ஒவ்வொரு நாளையும் கடைசியாக வாழுங்கள். அன்பின் கண்ணீருடன் பேசுங்கள். சமாதானத்தின் இன்பத்தில் மூழ்குங்கள். முழுமையாக அனுபவித்து அழுங்கள். நினைவாற்றல் தியானம். உங்கள் சுவாசத்தில் உங்கள் ஆன்மாவை தழுவுங்கள். அதன் உணர்ச்சி அலை. சாப்பிடும்போது சாப்பிடுங்கள். அதன் சுவையில் கதறுங்கள். பேசும்போது கேளுங்கள். அதன் அன்பில் நனையுங்கள். கடந்த காலத்தின் வலி இருளிலிருந்து, எதிர்காலத்தின் பயக்கண்ணீரிலிருந்து விடுபட்டு இப்போது இருங்கள். உங்கள் இதயம்
நிம்மதியின் கண்ணீருடன் துடிக்கும். இன்று தொடங்குங்கள். உங்கள் வாழ்வு ஒரு உணர்ச்சி புனித பயணமாக உங்கள் ஆன்மாவின் அழுகையாக மாறும். 5. சிறிய பழக்கங்களின் சிற்றின்பங்களில் பெரும் உணர்ச்சி மாற்றத்தை தேடுங்கள். துளியின் கண்ணீரால் குடத்தை நிரப்புங்கள். புத்தரின் தத்துவ உணர்ச்சி ஊக்கம். துளி துளியாகத்தான் குடம் நிரம்பும். ஞானி சிறிது சிறிதாக நன்மையால் நிரப்புகிறான். உங்கள் ஆன்மா, ஓ, அது சிறிய விதைகளின் உணர்ச்சி மரம். நல்ல பழக்கங்களின் கண்ணீரில் வளரும். கெட்டவை உங்கள் இதயத்தை துன்பத்தில் அழ வைக்கும். ஆனால் நல்லவை நிர்வாணத்தின் இன்ப கண்ணீரை தரும். 18 முதல் 254 நாட்கள் உங்கள் பழக்கம் உருவாகும். உங்கள் வலி மாறும். இன்று தொடங்குங்கள். ஒரு நடையின் இன்பத்தில், ஒரு ஆரோக்கிய உணவின் அமைதியில், ஒரு நல்ல எண்ணத்தின் கருணையில் மூழ்குங்கள். தோல்வியின் கண்ணீர், ஓ, அது கற்றலின் உணர்ச்சி இன்பம். உங்கள் உள்ளத்தை விழிப்புடன் தழுவுங்கள். மாற்றங்களை உருவாக்குங்கள். சிறிய துளிகள் உங்கள் வாழ்வை பெரிய உணர்ச்சி கடலாக மாற்றும். உங்கள் ஆன்மாவை மலரச் செய்யும். நம்புங்கள். உங்கள் இதயம் இப்போது துடித்து அழுகிறதா? அது உங்கள் மாற்றத்தின் அழைப்பு. 6. மௌனத்தில் உங்கள் ஞானத்தை வெளிப்படுத்துங்கள். சத்தத்தின் குழப்ப கண்ணீரிலிருந்து அமைதியின் ஆழ உணர்ச்சிக்கு புத்தரின் ஆன்மீக உணர்ச்சி அழைப்பு. பெரிய ஆறுகள் மௌனமாக பாய்கின்றன. நிறைவுற்றது அமைதியாக இருக்கிறது. பேச்சு சக்தி, ஆனால் மௌனம், ஓ, அது ஞானத்தின் உணர்ச்சி ஆழம். புத்தர் உங்கள் இதயத்தை தொடுகிறார். நல்ல நோக்கத்தின் கண்ணீருடன், உண்மையின் அன்புடன் பேசுங்கள். இல்லையெனில் கேளுங்கள். உங்கள் ஆன்மாவின் அழுகையை டிஜிட்டல் உலகின் சத்தத்தில், போலி அறிவின் வலி ஆபத்து, ஞான புதிர் உங்கள் உள்ளத்தை குழப்பும். ஐன்ஸ்டீன் சொன்னான், அதிகம் கற்றால் அதிகம் தெரியாததின் கண்ணீரை உணர்வீர்கள். கேளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மா விரிவடைந்து அழுவும். மௌனத்தில் உங்கள் உள்ளத்தின் ஒளி உணர்ச்சியுடன் பிரகாசிக்கும். என்று ஒரு உரையாடலில் மௌனத்தின் கண்ணீருடன் இருங்கள். உங்கள் ஞானம் உங்கள் இதயத்தை தொடும். 7 மோதலில் கருணையை தேர்ந்தெடுங்கள். வெறுப்பின் தீயில் சுட்டெரிந்து அன்பின் அமைதி கண்ணீருக்கு புத்தரின் உணர்ச்சி போதனை அழைப்பு. வெறுப்பால் வெறுப்பு தணியாது, வெறுப்பற்ற தன்மையால் மட்டுமே. துன்புறுத்தல், ஓ, அது உங்கள் ஆன்மாவை தொடும்போது கோபத்தின் வலி அழுகை வரும். ஆனால் கருணை, அது உங்கள் இதயத்தின் உண்மை சக்தி. புத்தர், காந்தி, கிங் போல வன்முறையற்றது உங்கள் ஆன்மாவின் கவசம். உங்கள் கண்ணீர்களின் தீர்வு. திருப்பி தாக்காதீர்கள். அது சுழற்சியின் உணர்ச்சி வலியை தொடரும். உங்கள் நன்மையை நினைவூட்டுங்கள். நான் போதுமானவன். என் ஆன்மா அழியாது. எண்ணுங்கள் 1 முதல் 100 வரை. உங்கள் வலியை அமைதிப்படுத்துங்கள். விலகுங்கள், சிரித்து விடுங்கள். அன்பால் பதிலளியுங்கள். கருணையின் கண்ணீருடன் தீவிரமானால் உதவியின் கரங்களை தேடுங்கள். கருணை உங்கள் விடுதலையின் உணர்ச்சி விசிறி. அது உங்கள் இதயத்தை அழுக இன்பத்தில் நனைக்கும். 8. தரமான நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். தனிமையின் இருள் கண்ணீரிலிருந்து சமூகத்தின் அன்பு ஒளிக்கு புத்தரின் தத்துவ உணர்ச்சி அறிவுரை. பாராட்டத்தக்க நட்பு புனித வாழ்க்கையின் முழுமை. வாழ்க்கை தனிப்பயணம் அல்ல, ஓ, அது உங்கள் ஆன்மாவின் உணர்ச்சி துணை. நண்பர்கள் தீய தோழர்கள். உங்கள் இதயத்தை துன்பத்தில் அழ வைக்கும் நல்லவர்கள். நிர்வாணத்தின் அன்பு கண்ணீரை தருவர். உங்கள் வளர்ச்சியை ஊக்குவிப்பவர்களை தேர்ந்தெடுங்கள்.
அவர்கள் உங்கள் ஆன்மாவின் காவலர்கள், உங்கள் வலியின் துடைப்பவர்கள். அளவு அல்ல, தரம். உங்கள் இதயத்தின் உண்மை அழைப்பு. உங்கள் சிறந்த வாழ்வின் துணையாக சில உண்மையான நண்பர்களை தழுவுங்கள். அவர்களுடன் உங்கள் ஆன்மா அழுது பிரகாசிக்கும், அன்பின் ஒளியில் மூழ்கும். 9. தாராளமாக இருங்கள். கொடுப்பதன் உணர்ச்சி இன்பத்தில், பெறுவதன் ஆழக் கண்ணீரை உணருங்கள். புத்தரின் ஊக்கமளிக்கும் உணர்ச்சி சொல். மெழுகுவர்த்தியின் ஒளி பகிர்ந்தாலும் குறையாது, மகிழ்ச்சி பகிர்வால் வளரும். கருணை. ஓ, அது உலகின் உணர்ச்சி அலை. ஒரு புன்னகையின் கண்ணீர், ஒரு உதவியின் அழுகை, மாற்றத்தின் புனித வலி. ஆனால் முதலில் உங்களை தழுவுங்கள். உங்கள் ஆன்மாவின் எல்லைகளை மீறாதீர்கள். உங்கள் இதயத்தை சோர்வடையச் செய்யாதீர்கள். ஆரோக்கியத்தின் இன்பம், தியானத்தின் அமைதி, ஆதரவின் அன்பு, அவை உங்கள் கொடுப்பதற்கான உணர்ச்சி சக்தி. இன்று ஒரு சிறிய கருணையை பகிருங்கள். உங்கள் உள்ளம் அழுது நிரம்பும், உலக் கண்ணீர்களை துடைக்கும். 10. நீங்களே புத்தராக மாறலாம். தனிமனித போராட்டத்தின் வலி கண்ணீரிலிருந்து ஞானத்தின் உச்சி இன்பத்திற்கு புத்தரின் இறுதி உணர்ச்சி அழைப்பு. நீங்களே பாடுபடுங்கள், புத்தர்கள் வழியை காட்டுவர். அவ்வளவு. உங்கள் துன்பங்கள், கடன், வேலை, உறவுகளின் வலி, ஓ, அவை உங்கள் இதயத்தின் கதறல். ஆனால் மாற்றம் உங்கள் கையில், உங்கள் ஆன்மாவின் உணர்ச்சி தீர்வு. அட்டாங்கிகா மார்க்கம். சரியான பார்வை, சங்கற்பம், பேச்சு, செயல், வாழ்வாதாரம், முயற்சி, நினைவு, ஒருமைப்பாடு. உங்கள் ஆன்மாவின் உணர்ச்சி படிகள், உங்கள் கண்ணீர்களின் மெல்லடர். படியுங்கள், ஆராயுங்கள், போராடுங்கள் உங்கள் வலியுடன். நிர்வாணம் உங்கள் உரிமை, உங்கள் இதயத்தின் இறுதி இன்பம். உங்கள் உள்ளம் விழித்தெழும். நீங்களே புத்தராகலாம். உங்கள் ஆன்மாவின் அழுகையில் இன்று தொடங்குங்கள். உங்கள் வாழ்வு ஒளியின் உணர்ச்சி கதையாக மாறும். உலகை நனைக்கும்